நமசிவாய. செவ்வாயுடைய மகர ராசி பயிற்சியை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மார்ச் 15ஆம் தேதி வரைக்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா ராசிகளுக்குமே இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது பொது பலன் தான். அவரவர்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளின் படி அவர்களுடைய ஒரு டைம் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். இருந்தாலும் இது ஒரு 70% இதில் நான் கொடுக்கக்கூடிய ஒரு ரெமடியும் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரெமடியாக இருக்கும். முக்கியமாக செவ்வாய் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா மகர ராசி பிரவேசம் அப்படிங்கும்போது அவருடைய உச்சராசியில் இருக்கிறார். இது வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு டிரான்சிட் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம். அதனால தான் அதே மாதிரி அவருடைய ஃபுல் ஒரு இதோட இருப்பார் அப்படின்ற எனர்ஜியோட இருப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு செவ்வாயை வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். ஒவ்வொருத்தருக்குமே எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றது எவ்வளவு எளிதான முறையில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் பார்த்துறேன். இதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சேருமா, யாருக்கெல்லாம் வந்து அடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதத்தில் கடன் அடையக்கூடிய நாட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் கொடுத்துருக்கேன். அது எந்தெந்த ராசிகளுக்கு அந்த மாதிரி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுன்னு சொல்கிறேனோ அவங்கெல்லாம் அந்த ஒரு டேல வந்து கண்டிப்பான முறையிலும் மற்றவங்களும் அது மாதிரியான விஷயம் செய்யலாம். இவர்கள் வந்து கண்டிப்பான முறையில் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மற்றவங்கலாம் நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வைப்பீங்க, அது தனியாக எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருக்கிறது. இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு அமௌண்ட் நீங்கள் வந்து அந்த டைமில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பான முறையில் அது ஃபாஸ்ட்டாக இதாக இருக்கும். அதோடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் வந்து கண்டிப்பான முறையிலே போடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், வரவிருக்கக்கூடிய ஒரு தை அமாவாசையோட ஹோமம், சண்டி ஹோமம் அப்படிங்கிறதுடைய பதிவுகள் வந்து பூஜா ஹோமம் .orgல இருக்கு. விருப்பப்பட்டவர்கள் வந்து அவங்க சங்கல்பம் செய்து கொள்ளலாம். அதோடைய பதிவுகள் வந்து நாளையோட முடிவடைகிறது. ஸோ அது தேவைப்பட்டவங்க செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம மேஷராசியை பார்த்துருவோம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நார்மலாகவே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கான பர்சன்ஸ் தான். நான் இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன். மேஷராசினோடனே டேரெக்டாக நீங்கள் அடுத்ததுக்கு போயிட வேண்டாம் எல்லாத்துக்கும். லக்னத்திற்கும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். உதாரணத்திற்காக இப்போ ஒரு மேஷ ராசி மகர லக்னம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டுத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு அட்வைசஸ் சஜஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதே வைஸ் வெர்சாவாக இருந்தாலும் அதுக்கு உண்டான ஒரு பலன் தரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து மேஷராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பார்த்தோம்னா ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல எனர்ஜெட்டிக்கான நபர்கள் தான் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லும்பொழுது இன்னும் வந்து இந்த கொஞ்சம் அதிகமாக உழைக்கிறதுக்கு, அதே மாதிரி அதிக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதுக்கு, பிஸ்னஸ் ரிலேட்டட் ஆகட்டும், கெரியர் ரிலேட்டட் ஆகட்டும், க்ரோத் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், புதிய ஆர்டர்ஸ், பழைய ஆர்டர்ஸோட ஃபைனலைசேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்பவும் அதிகப்படியான வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது. மேஷராசினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு பீரியட் அப்படின்ற மாதிரியான இந்த மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு வழியில் நான் சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்தோம்னா நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு எனர்ஜி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒரு இன்கம் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், அதே மாதிரி கரியர் ரிலேட்டட் எதுவாக இருந்தாலுமே அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பீரியடாக இந்த ஒரு பீரியடை மேஷராசினருக்கு வைத்துக்கொள்ளலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு வந்து பணம் வருது. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு 10 ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்கன்னா அதுக்கு 20 ரூபாயா கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியோ, அல்லது 15 ரூபாய், அதாவது உழைப்புக்கு மீறிய பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து இந்த ஒரு பீரியடில் உங்களால் கண்டிப்பான முறையில் எதிர்பார்க்க முடியும். உங்களுடைய தசாபுத்திகள் சாதகமாக இருந்ததுனால அட்டகாசமாக இருக்கும் இந்த பீரியட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லலாம் மேஷராசினை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பீரியடை கண்டிப்பாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் யாராவது வந்து மேஷராசினர் கண்டிப்பான முறையிலே கடன் அடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கிறது. இந்த ஒரு பீரியடை வந்து கண்டிப்பான முறையில் விட்டுறாதீங்க. வேறு யாராவது வந்து எந்த ஒரு ராசியோ லக்னத்தினரோ அவர்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் 40 நாள் கடன் தீர பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். செவ்வாய் உச்சத்தில் இருக்கும்போது இந்த ஒரு பரிகார முறையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப சிம்பிள், வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாண்டிங் தான். இது வந்து ரொம்ப இருக்கிறதுலே வந்து கடன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ரொம்பவும் வந்து டாப் கிளாஸ் ரெமெடி அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு ரெமெடியை சொல்லலாம். அதனால் அதோடைய லிங்க்கும் போடுறேன், அது ஒரு மிஸ் பண்ணிடாதீங்க. ரிஷபராசினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தையுடன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நேகம் அப்படின்ற மாதிரியான விஷயம், தந்தையினால் தந்தை ஸ்தானத்தில் தந்தை அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ரூபத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஹெல்ப் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாஸே அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபாதர் ஃபிகர் மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமும் வந்து பார்த்தோம்னா நல்ல ஹெல்ப் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். கெரியர் ரிலேட்டட் விஷயங்கள்ல, பிஸ்னஸ் ரிலேட்டட் விஷயங்களும் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் மேட்டர்ஸ் ஏதாவது இருந்தது உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தந்தை வழி அல்லது வந்து தாத்தா வழி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த இஷ்யூஸ் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு சாதகமான தருணம் இந்த ஒரு தருணத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் தோ நம்ம வந்து மேஷராசி அளவுக்கு நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு அளவிலே நமக்கு ஒரு லக் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்ல முடியவில்லை என்றாலும் கண்டிப்பான முறையில் ரிஷபராசினருக்கும் எந்த ஒரு இடத்துலையும் சோடை போகாத மாதிரியான ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அந்த ஆன்சஸ்டர் ரிலேட்டட் விஷயங்கள், ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, புதுசாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்ததுனாலும் இந்த ஒரு டைமில் சரி மேஷராசினும் சரி ரிஷபராசினும் சரி கண்டிப்பாக வாங்கலாம். கடன் அடையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். மிதுன ராசினரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்.
பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யார்கிட்டயாவது வாக்குவாதம் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஏதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு ரப்பிங் பிக்கப் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அது வந்து கையோங்கல் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் போயிட விடக்கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் எல்லாமே இந்த மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் ஒதுங்கி இருக்கிறதுங்கிறது நல்லது. இது வந்து ஒரு விஷயம். 2வது வந்து பார்த்தோம்னா, வீட்டில் பெண்மணிகளாகட்டும், யாராவது இருக்க அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் யார் இருந்தாலுமே சரி, நீங்கள் வந்து கிச்சனில் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபயரோடையும் அதாவது நெருப்போடையும் சரி, அந்த இது இருக்கு இல்லையா, கத்தி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால், குழந்தைகிட்டையும் இந்த ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள். பர்டிகுலராக வெஹிக்கிள் ஓட்டுறவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த ஒரு பீரியட் மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசினராக இருந்தாலும் சரி, மிதுன லக்னத்தினராக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பான முறையிலே வாகனத்தை ரொம்ப ரொம்ப பழுது பார்க்குறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாகனத்தை ஓட்டிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையான ஒரு உணர்வு தேவை. அதே போல் வந்து நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது ஒரு வாகனம் வாங்குகிறீர்கள் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த ஒரு பீரியடில் வந்து ஒத்தி போடுறது அப்படின்றது நல்லது. அதே போல் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதையும் ஒத்தி போடுறது நல்லது, விற்கிறதையும் ஒத்தி போடுறது நல்லது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே என்னென்ன ஒரு ரெமெடிஸும் நான் சொல்கிறேன், அதை வந்து பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதை செய்தீர்கள் என்றால் உச்சகட்டமாக உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப பனி போல் விலகிவிடும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும். கடகராசினர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பீரியட் சொல்லலாம் கடகராசினர். அதே போல் வந்து இந்த நல்ல பீரியடாக இருந்தாலும் உங்களுடைய ஒரு எதிர்பார்ப்புகளை அது வந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலையிலே உங்களுடைய கணவர் அல்லது மனைவி இருக்கக்கூடும் இந்த ஒரு பீரியடில். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் அதனால உங்களுக்கு டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ், அது மூலமாக வந்து தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான வாட் எவர் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதை வந்து பூர்த்தி செய்ய முடியாத ஒரு தருணத்திலே இருக்கலாம். ஸோ அது மாதிரியான ஒரு வாய்ப்புகள் அதிக பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது கடகராசியை பொறுத்த வரைக்கும், அவங்க ஸ்பௌஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த ஜாக்கிரதை இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா, அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு சண்டை சச்சரவு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக போகாமல் இருக்கும். ஈவன் தோ பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு எடுத்தீங்கன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த சண்டை சச்சரவுகள் வேண்டாத ஒரு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடும் ஃபியூச்சரில். அதனால் அந்த ஒரு விஷயத்தை தவிர்ப்பது நல்லது. அதே போல் வந்து பார்த்தோம்னா, குழந்தைகள் ஆகட்டும் அல்லது வேற ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், அது எல்லாமே நல்லபடியாக இருக்கும். பார்ட்னர்ஸ் கூட எல்லாம் வந்து நார்மலாக போயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. பிஸ்னஸ் ரிலேட்டட் ஆகட்டும் அல்லது வந்து கெரியர் ஆகட்டும், அதுலேயும் வந்து குரோத் எல்லாமே நல்ல நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து நிறைய வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து கடகராசினருக்கு இருக்கிறது. ஹெல்த் பற்றியெல்லாம் எதுவும் இஷ்யூஸ் கிடையாது, நார்மலாக போயிட்டு இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் போகிறோம், வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சிம்மராசினியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எதிரிகளை அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கலாம் அப்படின்ற மாதிரி, அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து தயங்கி நின்று கொண்டு இருந்தாலும் சரி, சிம்மராசினாரோ அல்லது சிம்மலக்னத்தினரோ எந்த ஒரு விஷயத்துக்காக ஒதுங்கி நின்றிருந்தாலும் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் வந்து இப்போ எடுத்து செய்யலாம். எதையெல்லாம் நீங்கள் ஒத்தி போட்டு வைத்திருக்கிறீர்களோ, ஏதாவது இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ஒத்தி போட்டு வைத்திருக்கிறீர்களோ, அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் இப்போதைக்கு என்னெல்லாம் விஷயம் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மார்ச் 15க்குள்ளே நீங்கள் தீர்த்துடலாம். எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு டைம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். சிம்ம லக்னத்திற்கும் அதே ஒரு மாதிரியான விஷயம் தான். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பழைய பாக்கிகள் அப்படின்ற மாதிரியான விஷயம் ஏதாவது போய் கேட்கறது அல்லது வந்து நீங்கள் வந்து யாருக்காவது கொடுக்க வேண்டியிருக்கிறத வந்து பேசி முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதாவது ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ நம்ம வந்து எதிராளிகிட்ட வந்து ஏதாவது உட்காந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி கேட்கறது, நம்ம அதிக வட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட சிம்மராசினர் செய்யலாம். அவர்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கடன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி யாரும் இந்த டைமில் உங்களை வந்து பிரச்சனை பண்ண முடியாது. அந்த மாதிரியான விஷயம் இருக்கிறது. நீங்கள் கடன் தீர்க்கவும் உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததாக கன்னிராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா விதத்துலையுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம். குழந்தைகளால் எல்லா இடத்துலையுமே மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம். ஒரு நியூ எனர்ஜி உங்களுக்கு வந்த மாதிரியான ஒரு விஷயமா ஃபீல் பண்ணுவீங்க. எல்லாத்தையும் ஓடி ஓடி செய்வீங்க. பழைய கோயில்கள் ஏதாவது தரிசனம் இருந்தாலும் அந்த தரிசனங்கள், அதாவது உக்கிர தேவதைகளோட தரிசனம் ஏதாவது நீங்கள் பெண்டிங் வைத்திருந்தீங்கன்னா அந்த ஒரு பெண்டிங் வைத்திருக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ செய்யறது நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். உக்கிர தேவதை அப்படின்னு பார்க்கும்போது கிராம தேவதையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, உங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் சரி, ஏதாவது உக்கிர தெய்வத்துக்கு நீங்கள் ஏதாவது பெண்டிங் வைத்திருக்கீங்கன்னா அதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு டைம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம். நீங்கள் யாருக்கிட்டையாவது உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு ரொம்ப அவங்க டிமிக்கி காமிச்சிட்டே இருந்தாங்கன்னா அந்த விஷயத்தை எல்லாத்தையும் இப்போ வந்து நீங்கள் வந்து அவங்ககிட்ட சார்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கு சண்டைக்கு போகிறதுன்னு அர்த்தம் கிடையாது. நாம் அவங்ககிட்ட கண்டிப்பான முறையிலே கராராக பேசி வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இந்த டைமில் நம்ம வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமும் சொல்லலாம். அன்னோன் சோர்சஸ்லேருந்து பணம் வந்து அதிகப்படியாக வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமும் கன்னிராசினருக்கு கண்டிப்பான முறையில் சொல்லலாம். கன்னி லக்னத்துக்கும் அதே மாதிரி தான். துளாராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ், அதே மாதிரி வண்டி வாங்குறது விற்கிறது, ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் புதுசாக வாங்குறது அல்லது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது டிசைட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் தள்ளி போடுவதுங்கிறது நல்லது. தேவையில்லாத டிஸ்பியூட்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அதே போல் வந்து பார்த்தோம்னா, வீட்டிலும் தேவையில்லாத ஏதாவது ஒரு உரசல்கள் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வீட்டுக்குள்ளே எப்போ போனாலும் சூடாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பான முறையில் இருக்குது. நீங்கள் வந்து பர்டிகுலராக உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், அதாவது துளாராசினருக்கு மட்டும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இவருக்கு நம்ம சிவபெருமானுக்கு
ஜலதாரை பாத்திரம் வாங்கி கொடுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு மட்டும் அப்படின்னா துளாராசினருக்கு மட்டும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது பொதுவாகவே வீட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க முடியலை, நமக்கு ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது வீட்டுக்குள்ளே, எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களாலையும் சண்டை, வெளியிலேருந்து யாராவது வந்தாலும் அவங்க சண்டைக்கே வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சிவனுக்கு ஜலதாரை பாத்திரம் வாங்கி கொடுத்தீர்கள் என்றால், ஏதாவது கோயிலில் ஜலதாரை பாத்திரம் வாங்கி கொடுத்து அதை வந்து அவர்கள் அமைத்து விட்டார்கள் என்றால், அதில் அவர்கள் தினசரி நீர் விட்டு வைக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி அதை வந்து அந்த நீர் வந்து லிங்கத்தை குளிர வைக்க ஆரம்பிக்கிறது என்றால், அப்பொழுதே உங்களுடைய பிரச்சனை வந்து கண்டிப்பான முறையில் தீர ஆரம்பிக்கும் அப்படின்றத என்னால் கண்டிப்பான முறையில் கூற முடியும். பல 1000 பேர்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து பலன் தந்திருக்கிறது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து துளாராசினருக்கு இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ஹவுசிங் லோன்ஸு அதே மாதிரி வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் லோன்ஸ் எதுவும் இந்த டைமில் வாங்கிடாதீங்க. அதே போல் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி ஏதாவது லோன்ஸில் ஏதாவது டிஸ்பியூட்ஸ் இருந்ததுனால அது கொஞ்சம் தள்ளி போட்டு அதுக்கப்புறமா தீர்க்கிறதுக்கு வேண்டாம் வழியை பாருங்கள். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக விருச்சிக ராசினர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தைரியம் அதிகரிக்கக்கூடியது, ஒரு எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஜாஸ்தியாகக்கூடியது, உடல் ரீதியான உங்களுக்கு வந்து ஏதாவது தொல்லைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த தொல்லைகள்லாம் போகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம். உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்து ரொம்ப கட் அண்ட் ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கட் அண்ட் ரைட்டாக பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். கடன் ஏதாவது நீங்கள் வந்து யார்கிட்டயாவது ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருந்தீங்க, அதை வந்து உங்களால் வந்து நிறைய பணம் கொடுத்துட்டு உங்களால் திருப்பி வந்து அசல் கொடுக்க முடியாத நேரம் இருந்ததுன்னா அவங்ககிட்ட நீங்கள் டைரெக்டாக போய் உட்காந்து ஏதாவது டிபேட் நீங்கள் பேசிட்டு அதை வந்து கண்டிப்பான முறையிலே நீங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். தைரியமாக இந்த டைமில் நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முடிவெடுத்து வைக்கலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய சகோதரர்களாலும் உங்களுக்கு வந்து இந்த டைமில் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நன்மை அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நடக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக தனுசு ராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அன்னோன் சோர்சஸ்ல இந்த ஒரு பணம் வருவது, அதே மாதிரி வந்து 10 ரூபா போட்டால் 100 ரூபா வருது அப்படின்ற மாதிரி, நாட் எம்எல்எம் ஆர் சம்திங் லைக் தட். நீங்கள் அது மாதிரி இல்லீகல் மணி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பற்றி நான் பேசலை. நான் சொல்கிறது வந்து பார்த்தோம்னா 10 ரூபா போட்டால் 100 ரூபா வருதுன்னா இந்த ஒரு டீலிங்கில் வந்து இவ்வளோ ஒரு ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு எதிரே பார்க்கலையே, இந்த கெரியரில் நம்ம வந்து இந்த ஒரு விஷயம் செய்கிறோம், இதனால நமக்கு இவ்வளோ ஒரு பெரிய க்ரோத் வரும்னு நம்ம எதிரே பார்க்கலையே, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கலாம். வீட்டிலே கூட வந்து பெண்மணிகள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செய்தால் கூட அந்த ஒரு விஷயத்திற்கு இந்த அளவுக்கு பெரிய ஒரு அப்ரிசியேஷன் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். அதனால வீட்டு பெண்மணியிலும் சரி, அதே மாதிரி நீங்கள் வேலைக்கு செய்கிறதா இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பீரியட் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு எல்லா வித நன்மையும் நடக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயம் பண்ணாலும் நல்லா உங்களுக்கு வந்து அதுக்குண்டான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் வரும். அடுத்ததாக வந்து மகர ராசினர். மகர ராசினருக்கு தான் வந்து பார்த்தோம்னா அவருடைய ராசியிலே உட்காந்துட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி, ஈவன் வந்து பாதுகாதிபதி அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் நம்ம பேசினா கூட மகர ராசினருக்கு பெரிய வேலையிலே வந்து ஒரு கெடுதல் செய்ய மாட்டார், அவருடைய உச்சடம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் வந்து ஒரு கோவப்படுவதோ அல்லது ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ்ல எல்லாம் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறதோ, எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய கணவன் மனைவியாக இருக்கட்டும் அல்லது வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் முக்கியமான விஷயங்கள்லேயே நீங்கள் ஏதாவது ஒரு டிசிஷன் அப்படின்ற மாதிரியான விஷயம் எடுப்பதாக இருந்தால் மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் அதை ஒத்தி போடுவது நல்லது. அது வரைக்கும் செய்யாமல் அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அது வரைக்கும் செய்ய வேண்டாம். அதாவது முக்கியமான ஏதாவது ஹேஷ் டிசிஷன்ஸ் நான் சொல்கிறேன், நல்ல டிசிஷன்ஸ் பற்றி கிடையாது. ஏதாவது ஒரு வருந்தத்தக்க ஒரு முடிவுகள் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் இந்த டைமில் தவிர்க்கிறதுங்கிறது நல்லது. அதே மாதிரி மணி மேட்டர்ஸ் அப்படின்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து சாதாரணமாக இருக்கும். கடன் அடைக்க முடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுற மாதிரியான விஷயமாக இல்லாமல் இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் வேகமாக செய்வீர்கள். எல்லா விஷயத்துக்குமே நினச்ச உடனே அதை முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து இந்த ஒரு 15ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு அந்த எனர்ஜி லெவல்ஸ்ங்கிறது உங்களுடைய பாடி அண்ட் சோல் மைண்ட் எல்லாத்துலேயுமே வந்து அது நிறைந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் மகர ராசினை பொறுத்த வரைக்கும். நான் சொன்ன விஷயத்தை மட்டும் தடுத்துட்டீங்க. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா கும்பராசினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. பாத்ரூமில் போடுறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து கிச்சனில் ஏதாவது ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வெஹிக்கிள் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கும்பராசினர். மேலும் வந்து பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஏதாவது ஒரு புதுசாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த டைம்குள்ளே நீங்கள் வந்து இந்த சர்ஜரி பண்ணி ஆகணும், அல்லது இந்த டைம்குள்ளே நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து அடுத்த கட்ட ஒரு மெடிக்கல் விஷயத்தில் நீங்கள் வந்து ஈடுபடப்பட்டாக வேண்டும் என்று சொல்கிறார்களோ, அல்லது சேம் திங் வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் மேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் பார்த்துக்கோங்க. அல்லது பெரிய வண்டி நீங்கள் வந்து ஒரு 50 லட்ச ரூபா வண்டி வச்சிருக்கீங்க, அல்லது 25 லட்ச ரூபா வண்டி வச்சிருக்கீங்க, அந்த வண்டி ரீதியாக நீங்கள் வந்து விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையோ, அல்ல அந்த வண்டியை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மார்கேஜ் பண்ணிருக்கீங்க, அதாவது ப்ராப்பர்ட்டி மார்கேஜ் பண்ணிருக்கீங்க, வண்டியை வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் இருந்தது, அதுக்கு ஏதாவது நீங்கள் முடிவெடுக்கிறதுனா அந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பான முறையில் தவறுங்கள். ஏன்னா உங்களுக்கு மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் அந்த மாதிரியான ரீதியாக ஒரு லாசஸ் வந்து அதிகமாக தென்படுகிறது. சர்ஜரி அது மாதிரியான ஏதாவது விஷயத்திலையும் வந்து வேறு விதமான போக்குகள் காணப்படுகிறது. கும்பராசினியர் கும்பலுக்கு நகரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பான முறையில் அந்த மாதிரி ஏதாவது செய்கிறது, இந்த மாதிரி பெரிய விஷயம் செஞ்சு தான் ஆகணும், எனக்கு வேறு வழி கிடையாது, இது ஆல்ரெடி நான் டிசைட் பண்ணது அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பு இருந்தால் கண்டிப்பான முறையிலே ஏதாவது ஒரு அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணிட்டு இந்த டைமில் பண்ணலாமா அப்படின்னு உங்களோட சுயஜாதகத்தை காமிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. அதுக்கு நடுவில் செஞ்சிடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது.
அடுத்ததாக மீன ராசியினர் கடைசியாக பார்க்கும்போது பார்த்தோம்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மணி மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதுசாக வந்து கெரியர்லையும் சரி பிஸ்னஸ்லையும் சரி எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் ஏதாவது போகிற மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி, நாம் எப்போ ஏதாவது ஒரு போட்டு வச்சது அதுக்குண்டான ஒரு பலன் இப்போ கிடைக்குது அப்படின்னு சொல்லுவோம், அல்ல கர்மா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதிகப்படியாக நல்ல நிலையிலே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து மீனராசினருக்கு இருக்கிறது. கடன் அடையிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் வரும்னு வச்சுக்கோங்க. திடீர்னு நம்ம எதிரே பார்க்க மாட்டோம், யார்ட்டையாவது ஒரு கடன் வாங்கியிருப்போம், அது எப்படி அடைக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வட்டி இல்லாமல் மெதுவாக கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு அமௌண்ட்டாவது நமக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட்டாவது அதை அடைக்க முடியும், அல்லது முழு அமௌண்ட்டே வரக்கூடிய சான்சஸ் இருக்குது உங்களுடைய சுயஜாதகத்தில் அதோடைய பலன் வந்து நல்லபடியாக இருந்தால். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் 15 அப்படின்ற ஒரு தேதி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயுடைய டிரான்சிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிரான்சிட். அதுக்கு உண்டான ஒரு பரிகார முறை எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நம்ம சொல்லணும்னு இல்லை, எல்லாருக்குமே ஒரு பரிகார முறை அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தோம்னா நரசிம்ம வழிபாடு, உக்ர நரசிம்ம வழிபாடு, சோழிங்க நரசிம்மர் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன் தருவார். அவரெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக பலன் தரக்கூடியவர் நரசிம்மரை பொறுத்த வரைக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா லட்சுமி நரசிம்ம வழிபாடு, உக்ர நரசிம்ம வழிபாடும் செய்யலாம், லட்சுமி நரசிம்ம வழிபாடும் செய்யலாம். ரொம்ப கடுமையாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி உங்கள் லைஃப்பில் ஃபீல் பண்ணிங்கன்னா நான் உக்ர நரசிம்ம வழிபாடு, இல்லை உங்களுக்கு வந்து சமாளிக்க முடியும் இருந்தாலும் அதற்குண்டான தைரியம் அதிகமாக வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமும் உங்களுக்கு அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக வரணும்னு நினச்சிங்கன்னா லட்சுமி நரசிம்ம வழிபாடு. இப்போ நீங்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் உக்ர நரசிம்மர் வழிபாடு பண்ணுறதாலும் வீட்லேயே வச்சு பண்ணலாம். நீங்கள் சோழிங்கர் வரைக்கும் போகணும்னோ அல்லது பரிக்கல் சிங்கிரி குப்பம் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து போகணும், அபிஷேகம் பார்க்கணும் போகணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் வந்து சென்னையிலேயே வந்து பார்த்தோம்னா வேளச்சேரியில் அற்புதமான ஒரு கோயில் இருக்கிறது, வெஸ்ட் மாம்பலத்தில் வந்து லட்சுமி நரசிம்மர் கோயில் இருக்கிறது. ஸோ அப்போ இந்த நரசிம்மரை வீட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி உக்ர நரசிம்மர் படத்தை வீட்டில் வைத்து உக்ரம் வீர மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமும் நரசிம்மம் விஷ்ணம் பத்ரம் மித்தியம் நவமியும் சொல்லிட்டு வரலாம். அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஒரு நாளைக்கு இந்த மாதிரியான டைமில் மட்டும் ஒரு 108 முறை சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன அந்த கடன் தீர பரிகாரம் அப்படின்ற மாதிரி ஒரு 40 days செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு விஷயம் கடன் தீர மட்டும் இல்லை, நான் அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். அது வந்து நான் இப்போ சொன்ன இந்த எல்லா பிரச்சனையும் இப்போ வந்து உதாரணத்திற்கு இப்போ நான் இதில் வந்து என்னெல்லாம் நெகட்டிவாக வந்து இருக்கக்கூடியது, ஜாக்கிரதையாக இருக்கணும், காஷியஸாக இருக்கணும்னு சொல்லியிருந்த விஷயங்கள் எல்லாமே ஒருத்தருக்கு ஒரு சேர நடக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த 40 days செய்யக்கூடியது செஞ்சால் கண்டிப்பான முறையிலே அது தீரும். அது வந்து கடனை வந்து அந்த ஒரு விஷயம், அதாவது செவ்வாயுடைய காரணியாக அதை காட்டப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்துக்கு மட்டும்தான் இல்லை, நீங்கள் என்ன இன்டென்ட் பண்ணி நீங்கள் வந்து அதாவது சத்ரு ருண ரோக சத்ரு, ருணம் அப்படிங்கிறது கடன் அப்படின்ற மாதிரியான விஷயம். இந்த ஜென்மத்தில் நம்ம வாங்குற பணக்கடன் ஆகட்டும், வேறு ஏதாவது ஒரு கடன் ஆகட்டும், ரோகம் அப்படிங்கிறது நோய்கள் ரீதியான விஷயங்கள். இந்த நோய்கள் எந்த மாதிரியான நோய்களாக இருந்தாலும் சரி, அதே போல் வந்து சத்ரு அப்படிங்கிறது எந்த மாதிரியான சத்ரு, வழக்கு, விவகாரங்கள், இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களையுமே தீர்க்கக்கூடியது. அது சாதாரண விஷயமே கிடையாது, ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பரிகார முறை. அதை செய்தாலும் ஒரு பெரிய ஒரு காபத்து அப்படின்ற மாதிரியான விஷயம் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளானட்டோட ரிலேட்டடாக நமக்கு வந்து இஷ்யூஸ் இருந்தாலுமே சண்டியை சரணடைவது, அதாவது உக்ரகாளியை சரணடைவது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். உக்ரகாளி கோயிலுக்கு இருந்தால் கண்டிப்பான முறையில் போயிட்டு தினசரி ஒரு விளக்கேற்றி வைவாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தால் உக்ரகாளி கிட்ட போயிட்டோம்னா நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. உக்ரகாளி தான் எல்லாத்துக்கும் டாப் அப்படின்ற மாதிரி, எப்படி நம்ம சிவன் சொல்கிறோமோ அதே மாதிரி சாக்த வழிபாட்டிலே உக்ரகாளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர் சொல்லிட்டேன், காளி சொல்லியாச்சு. அடுத்தது வந்து இந்த மாதிரியான இப்போ இந்த டிரான்சிட் மார்ச் டிரான்சிட்டோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வாராகி வழிபாடும் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியது. பகலாமுகி வழிபாடு, வாராகி வந்து நம்ம வந்து ஈஸியாக வழிபாடு பண்ணிடலாம், பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். பகலாமுகிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து வாராகி வழிபாடில் ஸ்டிக் பண்ணிப்போம். வாராகி வந்து செவ்வாய்க்குரிய தேவதை, அதனால் நல்ல பலன் தரக்கூடியவளாக இருப்பாள். அதே போல் முருகரை வழிபடுவது, ஆஞ்சநேயரை வழிபடுவதும் மிகப்பெரிய ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம சிவாய.